இன்று நாம் இலங்கை வரலாற்றின் உணர்ச்சி மிக்க மற்றும் மிக முக்கியமான கட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஐரோப்பியர்களால் 300 ஆண்டுகளுக்கு மேலாக கைப்பற்ற முடியாமல் இருந்த இலங்கையின் கௌரவமாக விளங்கிய கண்டி இராச்சியம் பற்றிய தொகுப்பு. தொகுப்பு 8. கண்டி இராச்சியம், கடைசி சுதந்திர கோட்டை, 1591 முதல் 1815. கடலோர பகுதிகள் ஐரோப்பியர் வசம் இருந்தபோதும் இலங்கையின் மத்திய மலைநாடு தனது சுதந்திரத்தை தற்காத்து நின்றது. 1. மலைநாட்டின் புவியியல் பலம். கண்டி இராச்சியம் இயற்கை அரண்களால் சூழப்பட்டது. அடர்ந்த காடுகள், செங்குத்தான மலைகள் மற்றும் மகாவலி கங்கை ஆறு ஆகியவை அந்நிய படைகள் உள்ளே நுழைவதை தடுத்தன. போர்த்துகேயர் மற்றும் ஒல்லாந்தர் பலமுறை முயன்றும் கண்டியை கைப்பற்ற முடியவில்லை. 2. நாயக்கர் வம்ச ஆட்சி. கண்டியின் கடைசி 4 மன்னர்கள் தென்னிந்தியாவின் மதுரையைச் சேர்ந்த நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள். இதனால் கண்டி இராச்சியத்தில் தமிழ் மற்றும் சிங்கள கலாச்சாரங்கள் இணைந்து காணப்பட்டன. 3. ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன், இலங்கையின் கடைசி மன்னன். இலங்கையின் இறுதி மன்னன் இவர்தான். இவரது காலத்தில்தான் புகழ்பெற்ற கண்டி ஏரி, கிரிமுகுதா மற்றும் தற்போதைய தலதா மாளிகையின் பத்திரிப்பு, இன்கோண வடிவிலான மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டன. 4. 1815 கண்டியின் வீழ்ச்சி. உள்நாட்டு அதிகார போட்டிகள் மற்றும் நிர்வாக குழப்பங்களால் கண்டி பிரதானிகள் ஆங்கிலேயருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர், கேண்டியன் கன்வென்ஷன். இதன் விளைவாக போரிட்டு வெல்ல முடியாத கண்டியை ஆங்கிலேயர்கள் தந்திரமாக தங்கள் வசமாக்கினர். 1815 மார்ச் 2 இலங்கையின் முழுமையான சுதந்திரம் பறிபோனது. மலைநாட்டின் இறுதிச் சுடர். சுற்றிலும் அந்நியர்களின் ஆதிக்கம். ஆனால் இலங்கையின் இதயமாக விளங்கும் மலைநாடு மட்டும் பணிய மறுத்தது. மலைகளின் அரசனாக, சுதந்திரத்தின் அடையாளமாக நின்றது கண்டி இராச்சியம். போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் இந்த மலைக்காடுகளுக்குள் நுழைந்தபோது இயற்கையே அவர்களை தடுத்தது. ஆனால் வெளியிலிருந்து வந்த எதிரிகளை விட உள்ளே இருந்த துரோகமே பலமானது. கடைசி மன்னன் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன். மதுரையின் இரத்தத்தை கொண்ட ஒரு மன்னன் இலங்கையின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். அழகான கண்டி ஏரியை அவன் உருவாக்கினான். ஆனால் 1815 ஆண்டு அந்த பொற்காலம் முடிவுக்கு வந்தது. மன்னன் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டான். இலங்கையின் வரலாற்றில் முதல் முறையாக முழு தீவும் ஒரே அந்நிய நாட்டின் குடையின் கீழ், அதாவது பிரிட்டிஷ் பேரரசின் கீழ் வந்தது.